உடனுக்குடன் நேரலை. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு நெல்லை எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பேருந்துகள் கிடைக்காமல் பயணிகள் தவிப்புக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. போதிய பேருந்துகள் இல்லாததால் பேருந்து நிலையத்திலேயே பல மணி நேரம் பயணிகள் காத்து கிடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நெல்லையிலிருந்து தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் கிடைக்காமல் பயணிகள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? போதுமான அளவில் பேருந்துகள் இல்லைன்னு சொல்லப்படுகிறதே, கள நிலவரம் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, பொங்கல் பண்டிகை என்பது நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி நெல்லையிலிருந்து கோயம்புத்தூர், சேலம், மதுரை, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கான இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் பொதுமக்களும் செல்வது வழக்கமாக உள்ளன. ஏற்கனவே திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக மண்டலத்தில் இருந்து சென்னைக்கு அதிகமாக பேருந்துகள் இன்று சென்றுள்ளது. ஏனென்றால் சென்னையிலிருந்து அங்குள்ள பொதுமக்களை அழைத்து வருவதற்காக அதிகமான பேருந்துகள் இங்கிருந்து சென்றதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தூத்துக்குடி, தென்காசி, செங்கோட்டை, மதுரை, கோவில்பட்டி, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மிக குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை உள்ள எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் தற்போது கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து திருநெல்வேலிக்கு வருகை தந்துள்ள மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் அங்கேயே அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, பாபநாசம் உள்ளிட்ட பிற பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கும் மக்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. பேருந்துகளில் முண்டி அடித்துக் கொண்டு பொதுமக்கள் இடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் படிக்கட்டில் தொங்கி செல்லக்கூடிய அவலநிலையும் உள்ளது. ஆகவே கூடுதலாக நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை விடுத்துள்ளார்கள். பல பேருந்துகளில் இருக்கையில் இடமில்லாமல் தொங்கி செல்லக்கூடிய சூழ்நிலையும் பல பேருந்துக்காக காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் தற்போது திருநெல்வேலியில் உள்ள எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.